Taste the Daily. பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தர்மபுரி வேட்பாளர் சௌமியா அன்புமணி பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் செய்துட்டு வராங்க. அவங்க கிட்ட கேட்கலாம். மேடம் வணக்கம். பார்த்தோம் இந்த நத்தமேடுல பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு இருந்ததை பார்த்தோம். கடந்த முறை 70% அதிகமா இங்க உங்களுக்கு வாக்குப்பதிவு இருந்ததாக புள்ளி விவரங்கள் சொல்லப்படுகிறது. ஒரு பெண் வேட்பாளராக நிற்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க மேடம்? களம் எப்படி இருக்கு? களம் அற்புதமாக இருக்கிறது. பெண் வேட்பாளர்ன்றது அது ஒரு அட்வான்டேஜ் மாதிரி. ஏன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, பெண்கள்லாம் அவங்களே நிக்கிற மாதிரி. என்ன பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரே பெருமை, ரொம்ப சந்தோஷம். அவங்கள ஒருத்தியா தான் என்ன பாக்குறாங்க. ஒரு சரியா நம்ம வீட்டுல நம்ம அக்கா நிக்கிறாங்க, இல்ல நம்ம அண்ணி நிக்கிறாங்க அப்படின்னு தான் எல்லாருமே பாக்குறாங்க. சகோதரர்களும் அப்படிதான் நினைக்கிறாங்க. அவங்கள பசங்களுக்கும் ஒரே சந்தோஷம். அண்ணன் அவரை தெரியும், அன்புமணி ராமதாஸ்ன்றதுனால ரொம்ப அவர் மேல உயிரா இருப்பாங்க. நான் வரவும் இன்னும் அவங்களுக்கு ஆசையா இருக்காங்க ரொம்ப. அது மட்டும் இல்லாம மற்றொரு விஷயம், அதாவது நீங்க பிரச்சாரத்துல கூட பார்த்திருப்பீங்க, இந்த தர்மபுரி மொரப்பூர் ரயில் திட்டம் ஒரு முக்கியமான திட்டமா பார்க்கப்படுகிறது. தர்மபுரியிலிருந்து நேரடியாக சென்னைக்கு ரயில் சேவை என்பது இல்லாமல் இருக்கிறது. இப்போ ஒரு நிதியெல்லாம் கூட ஒதுக்கி இருக்கிறார்கள். எப்படி மேடம் அந்த திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கான என்ன வழிமுறை வச்சிருக்கீங்க? அது பாத்தீங்கன்னா தர்மபுரி மொரப்பூர் ரயில்வே திட்டம்ன்றது ஒரு 80 வருட கனவு தர்மபுரி மக்களுடையது. ஏன்னா நேரடி ரயில் கிடையாது, சேலம் போய் தான் வரணும். பேருந்துல போய் எப்படி ஒரு இடத்துல இறங்கி இன்னொரு பேருந்து பிடிச்சி வரோமோ அதே மாதிரி ரயில்ல பண்ணணும். இந்த மாவட்டத்துல இருந்து சென்னையில இருந்து சேலம் போய் சேலம் மாவட்டத்துல இருந்து இன்னொரு பேருந்து ரயில் பிடிச்சி தான் இங்க வரணும். இப்ப என்ன ஆயிடுதுன்னா இவங்க அதுக்காக ரொம்ப பெரிய முயற்சி எடுத்திருந்து 2019 அதாவது அந்த அவருடைய டேர்ம் அந்த பாராளுமன்ற உறுப்பினராக முடிகிற சமயமே அத ரொம்ப திருப்பி போய் கேட்டு 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 எப்படியோ அந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டாங்க. அனுமதி வாங்கிட்டு அது பட்ஜெட்லயும் ரயில்வே பட்ஜெட்ல கொண்டு வரணும். மத்திய அரசின் திட்டம் அது. ரயில்வே பட்ஜெட்ல கொண்டு வரும்போது அதுக்குள்ளே 2 மந்திரிங்க, முதல்ல வேற ஒரு மந்திரி இருந்தாரு, அப்புறம் வேற ஒரு மந்திரி இருந்தாங்க. அவங்க வீட்லயே போய் உட்காந்துருவாராம். மந்திரி வீட்லயே போயிட்டு சொல்லுவாரு, நான் போய் உட்காந்து நீங்க குடுக்கல, நான் இங்கேதான் உட்கார்ந்து இருப்பேன் அப்படின்னு வர. அவங்க சிரிச்சுக்குவாங்களாம் அவங்க வீட்டுல எல்லாம். அப்புறம் ஆனா வாங்கிட்டாங்க, அனுமதி வாங்கி ரயில்வே பட்ஜெட்ல 2019 அனுமதி கொடுத்துட்டு 100 கோடி ரூபாய் ஒதுக்கி அதுக்கு வேலையும் ஆரம்பிச்சு இப்ப தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா ரொம்ப பொறுமையா நடக்குது. ஏன்னா 19 இருந்து 24 வரைக்கும் ஒரு கேப் வந்தது. அதை ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே ஒரு விஷயம்னா அதை நம்ம தொடரணும். தொடர்ந்து பண்ண முடியாத காரணத்தினால ஓரளவு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ எம்பியா சொல்றதுக்கும் நம்ம போய் தனியா சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. இவரை வச்சுதான் அந்த திட்டம் ஆரம்பிச்சாங்க. லைக் அவரு நம்ம ரயில் மந்திரியை ஹெலிகாப்டர்லயே இந்த திட்டத்தை துவக்கிட்டார். ஏன்னா நம்ம எலெக்ஷன் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ண, ஆமா எலெக்ஷன் வரைக்கும் எல்லாம் வெயிட் பண்ணா நடத்த மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும். முன்னாடியே துவக்கிட்டாங்க, பொறுமையா போயிட்டு இருக்கு. அந்த திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றணும். இப்ப நம்ம முடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், இருக்கு எக்ஸ்ட்ரா நிதி ஒதுக்கி பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சிடும். மக்கள் என்னன்னா ஈரோடுல இருந்து ஒரு ரயில் சேவை நாள்தோறும் சென்னைக்கு, ஈரோடு ஏற்காடு எக்ஸ்பிரஸ் இருக்கு. இதே போல ஜோலார்பேட்டையில இருந்து ஏலகிரி பேர்ல இருக்கு. இங்க இருந்து ஒரு ரயில் சேவை ஆரம்பிச்சா உங்களுடைய பேர் என்ன வைப்பீங்க மேடம்? நீங்க இங்க இருந்து ரயில் சேவை ஆரம்பிச்சாவா என்ன? இது தர்மபுரின்றது ஒரு வள்ளல், கொடை வள்ளல் போல அதியமான் அவர்கள்லாம் வாழ்ந்த பூமி. அதனால அதியமான் பேரையோ ஔவையார் பேரையோ கூட வச்சுட்டு போலாங்க. எப்படி மேடம் அந்த சர்வீஸ் இருக்கும்? எப்படி இருக்கணும்? நீங்க உங்க இமேஜின் என்ன வச்சிருக்கீங்க? எந்த நேரத்துல? பொருளாதார ரீதியா அது மிகப்பெரிய வாய்ப்பு தர்மபுரிக்கு. ஏன்னா தினம் சென்னைக்கு போயிட்டு வரலாம், படிக்கிறதுக்கு போலாம், வேலை விஷயத்துக்காக போலாம். ஏதாவது இப்ப இந்த பகுதியில நிறைய விவசாய பொருட்கள் தான், தக்காளியோ மாம்பழமோ, அதெல்லாம் டக்குன்னு போயிடலாம். உங்களுக்கு அரை நாள் ஆயிடும். நீங்க ஒரு விவசாய பொருளை ட்ரெயின்ல போட்டு சென்னைக்கு அனுப்பினாலும் சென்னையில நீங்க வரத்துக்குள்ள அது அரை நாள் ஆயிடும் போது அதோடைய பயன்பாடு பாதி தான் இருக்கும். ஆனா இதுவே ஒரு 3-4 மணி நேரத்துல போலானும் பொழுது பூவோ பழமோ காயோ சீக்கிரமா கொண்டு போகலாம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இங்கதான் தொட்டில் குழந்தை திட்டம் தொடங்கி வச்சாங்க. ஏன்னா பெண் பாலின விகிதம் குறைவா இருக்கிறது. நீங்க உங்களுடைய பார்க்கும்போது உங்க மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது பெண்களுக்காக ரொம்ப இந்த விஷயத்தை சரி பண்றதுக்காக என்ன மேடம் நீங்க இங்க தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்திருக்கலாம். அந்த காலத்துல ஐயாவே அதாவது ஒரு மீட்டிங்லயும் குறிப்பிட்டு சொல்றாரு, பெண் குழந்தைங்களுக்கு இங்க ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லாம அந்த சிசு குழந்தைகள் எல்லாம் நிறைய நடக்கிறது அப்ப சொல்லி இருந்தாங்க. இப்ப கிடையாது. இப்ப அவ்வளவு அழகா பாத்துக்கிறாங்க பெண் குழந்தைங்களை, பெண் தெய்வங்களாக இங்க பாக்குறாங்க. சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க. எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்களை சாமி சாமின்னு தான் கூப்பிட்டு இருப்பாங்க. என்ன இங்க பிரச்சனைன்னா பெண் கல்வி. இங்க நிறைய காலேஜஸ் கிடையாது. இப்பயே பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மேச்சேரி அந்த மாதிரி இடத்துல கூட எங்களுடைய சட்டமன்ற
சட்டமன்ற உறுப்பினர்கள் நம்ம தியாகச்செம்மல் கௌரவ தலைவர் அவர்கள் தான் வந்து அங்க கல்லூரி எல்லாம் தொடங்கி இருக்கிறாரு. அதாவது அவங்க அரசு கல்லூரியை தொடங்க வச்சிருக்காங்க. அதே போல இங்கேயும் பாத்தீங்கன்னா தருமபுரியிலயும் அரசு கலைக்கல்லூரி எல்லாம் இருக்கு. பெண்கள் கல்லூரிகள் நிறைய தொடங்கப்பட வேண்டும். தொடங்கினா பசங்க படிப்பாங்க. படிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னும் போதுதான் வேலை வாய்ப்பு நம்ம கொடுக்கணும். எல்லா பெண்களும் வேலை செய்யணும், பொருளாதாரத்துல அவங்களும் ஒரு தனித்துவமா விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இங்க வாய்ப்பு இல்லாம போகுது. படிப்பு, ஒரு அவங்களுக்கு ஒரு தொழிற்சாலை எல்லாமே கேக்குறாங்க. ஒரு கார்மெண்ட் ஃபேக்டரி போடுங்கக்கா, இல்லைன்னா பின்னலாடை ஃபேக்டரி வேணும்கான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது இருந்தா நாங்களும் தொழில் செஞ்சு பொழைச்சுக்குவோம். எப்பயுமே யாரையாவது எதிர்பார்க்கிற நிலைமை தான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப பாவமா இருக்கும். அதெல்லாம் கொண்டு வந்தா அவங்களுக்கு இப்ப நீங்க சொல்ற அந்த அந்த ஆண் பெண் அந்த பாலின விகிதம் வந்து அந்த டிஃபரன்ஸ் கண்டிப்பா குறையும். காவிரி ஆறு வந்து தமிழகத்தில் நுழையக்கூடிய பகுதி தருமபுரி தொகுதி தான். ஒகேனக்கல் வழியா தான் பிலிகுண்டுல தான் அளக்கிற இடமே இருக்கு. ஆனா வந்து இந்த பகுதி மக்களுக்கு அதை வச்சு விவசாயம் பண்றதுக்கான எல்லா இடத்துலயும் சொல்லுவாங்க இந்த வழியா தான் லட்சம் கண்ணாடி தண்ணி போதுன்னு. ஆனா இங்க இருக்கிற விவசாயிகள் வந்து தென்னை மரத்துக்கு கூட தண்ணி இல்லாம இருப்பாங்க. அதுக்கு என்ன மேடம் திட்டம் இருக்கு? எப்படி மேடம் செயல்படுத்த போறீங்க? ஏதாவது ஒரு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் வச்சிருக்கீங்களா? டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டா? அதுதான் எங்க கிட்ட இருக்கு. அரசாங்கத்துக்கிட்டே இருக்காது அந்த அளவு டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். கிட்டத்தட்ட 13-14 பாசன திட்டங்கள் இருக்கு ஒரு பகுதிக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆனைமடு திட்டம் இருக்கும், ஜெகநாதன் கோம்பை அந்த அணைக்கட்டு திட்டம், இந்த மாதிரி ஒரு திட்டங்கள் எல்லாத்துக்கும் பேரோட கிளீனா வச்சிருக்காங்க. இவரே அந்த இடத்துல ஆய்வு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த உபரி நீர் திட்டத்துக்கும் டீடைல் ப்ராஜெக்ட் இருக்கு, டெக்னாலஜியும் இருக்கு. அதுக்கு எப்படி வந்து ராட்சத குழாய் மூலம் அந்த தண்ணியை பம்ப் பண்ணி ஒரு ஏரி குளங்களை விடுறது போன்ற டீடைல் ரிப்போர்ட் இருக்கு. ஒரு சில ப்ராஜெக்டுக்குலாம் 5 கோடி 3 கோடி இருந்தாலே அந்த பாசன திட்டம் நிறைவேறிடும். அந்த ஒரு பாசன திட்டம் நிறைவேறினா பக்கத்துல இருக்கிற ஒரு 20 கிராமம் ஒரு 1000 விவசாய குடும்பங்கள் பிழைக்கும். அந்த மாதிரி திட்டங்கள்லாம் டீடைலா வச்சிருக்கேன். ஏன்னா இவர் வந்து தருமபுரி பாராளுமன்ற உறுப்பினரா 2019 அவருடைய டேர்ம் முடிஞ்சா கூட அதுக்கப்புறம் இங்க வந்து நடந்து வந்து 2000 பேர் 3000 பேர் எல்லாம் வச்சு ஆராய்ச்சி செய்து இவரே 3-4 முறை போவார். போயிட்டு அங்க விவசாயி கிட்ட பேசி அவங்கதான் சொல்லுவாங்களாம், இங்க பக்கத்துல ஒரு டேம் இருக்கு, ஒரு செக் டேம் இருக்கு, ஒரு அணைக்கட்டு இருக்கு, வாங்க வந்து பாருங்கன்னு அவங்க சொல்லிதான் அதெல்லாம் கொண்டு வந்து. எப்பயுமே ஒரு திட்டம் வந்து அதுக்கு அனுமதி வேணும் அப்படின்னா எப்படி பண்ணுவாங்கன்னா, அது பேரோட இருந்துதான் வெறும் திட்டம் தான். அதுக்கு யாரும் அதுக்கு முறையா அதுக்கு எந்த வேலையும் இருக்காது. அதை கெசட்ல கொண்டு வரணும். கெசட்ல கொண்டு வந்துட்டு அதுக்கு ஏதாவது ஒரு நிதி ஒதுக்கீடு செய்திடணும். ஒரு 10 லட்சம் கூட நிதி ஒதுக்கீடு செய்யலாம் ஆரம்ப கட்டத்துக்கு. அது வந்து 10 கோடி ப்ராஜெக்டா கூட இருக்கலாம். ஆனா 10 லட்சம் கூட நிதி ஒதுக்கீடு செஞ்சுட்டு அது அப்ப வந்து திட்டம் வந்து இருக்கு அப்படின்னு ஆயிடும். அது அன்னைக்கு இல்லைனாலும் 2 வருஷம் கழிச்சோ 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அதை செய்து முடிக்கலாம். அந்த மாதிரி அதை வந்து அது ராட்டிஃபை பண்ணுது, நோட்டிபிகேஷன்ல கொண்டு வந்துட்டாரு. அந்த மாதிரி எல்லா திட்டங்களையும் கொண்டு வந்து அது ஒரு சிலதுக்கு நிதி ஒதுக்கீடும் பெற்று விட்டதுனால அந்த திட்டங்கள்லாம் இருக்கு, நிலுவையில் இருக்கு. விஷயம், இந்த தொகுதி வந்து ஒரு புள்ளி விவரமா நம்ம ஆராயும் போது 6 சட்டமன்ற தொகுதியில 3 தொகுதிகளில் நீங்க எம்எல்ஏவா இருக்கீங்க. மேட்டூர், தர்மபுரி, பென்னாகரம். மற்றொரு 3 தொகுதியில பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே எம்எல்ஏவா இருக்காங்க. பாத்தீங்கன்னா அரூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பாலக்கோடு. இது 3. இது எப்படி மேடம், அதாவது சரிசமமா இருக்கீங்க, யார் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு பக்கம் ஓட்டு பிரிச்சிருவீங்க, ஏடிஎம்கே ஒரு பக்கம் ஓட்டு பிரிச்சிருவாங்க, டிஎம்கே ஜெயிச்சிருவான்னு சொல்றாங்க. உங்க அரித்மெட்டிக் என்ன மேடம் சொல்லுது? நாங்க அரித்மெட்டிக்கெல்லாம் இங்க பாக்குறதே இல்ல. மக்களுடைய வரவேற்பை பாக்குறேன். அது வந்து எனக்கு சாதகமாக இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா மக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய திட்டங்களை வந்து இங்க இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களும் கொடுத்திருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர்களும் கொடுத்திருக்காங்க. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி திட்டங்கள் அனைத்துமே பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்த திட்டங்கள் தான். நீங்க எந்த ஊருக்கு போனாலும் இவங்க ஏதாவது பண்ணிருப்பாங்க. நீங்க நிஜமாவே ஒரு இடத்த நிறுத்துங்க, அந்த ஊர்ல போய் பாருங்க, எந்த சட்டமன்ற உறுப்பினரோ இல்ல நாடாளுமன்ற உறுப்பினரோ செய்திருப்பாங்க. அதனால இங்க வந்து கண்டிப்பா வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு பாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதனால கண்டிப்பாக மாம்பழ சின்னத்து மேல அவங்க வந்து அவங்களுடைய உயிரை வச்சிருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். அதனால கண்டிப்பாக எனக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம் நானே நினைக்கிறேன். நேற்று வேலூர்ல பார்த்தோம், பிரைம் மினிஸ்டர் ரொம்ப நேரம் உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு இருந்தாங்க. என்னவோ கொடுத்தீங்க, என்ன மேடம் கொடுத்தீங்க? அது சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. அவருக்கு வந்து பட்டு வேட்டி ஷால்வை தான் எடுத்துட்டு போயிருந்தோம். அப்புறம் பட்டு வேட்டி மாதிரி எடுத்துட்டு போயிட்டு, ஐயா நான் சொன்ன வார்த்தை என்னன்னா, இது எங்களுடைய நிறுவனர்
எங்களுடைய தலைவர் நிறுவனர் மருத்துவர் ஐயா வந்து அவங்க ரிகார்ட்ஸ் உங்களுக்கு அனுப்பி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். அதனாலதான் அதை அப்படி எடுத்து வச்சுக்கிட்டாரு அவர். மேடம், இன்னொன்னு வந்து மற்றொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த பகுதியில் விசாரிக்கும் போது நீங்க ஜெயிச்சா மத்திய அமைச்சர் ஆயிருவீங்க, மத்திய இணையமைச்சர் ஆயிருவீங்க அப்படின்ற ஒரு பேச்சு பரவலா இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது? ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கடந்த 15 ஆண்டுகளாக மத்திய அமைச்சரவையில் இல்லாம இருக்கு. கடந்த காலங்களில் ரயில்வே இணைய மந்திரி, மத்திய சுகாதாரத்துறை போன்ற முக்கியமான அமைச்சரவைகள்ல இருந்தீங்க. அதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா மேடம்? அது நம்ம இப்ப எப்படி சொல்ல முடியுங்க? முதல்ல எலெக்ஷனை நான் அதை ஃபேஸ் பண்ணி அதுல வெற்றி பெற்று அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் வந்து உங்களுடைய பிளெஸிங்ஸ் விஷஸ் அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். மற்றொரு விஷயம், நீங்க வந்து பாக்குறோம் நிறைய பெண்கள் உங்களுக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க. அதே போல திமுகவுல சொல்றாங்க என்னன்னா பெண்கள் மகளிர் உரிமை தொகை திட்டம், அதே போல விடியல் பயணம், நிச்சயமா அது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் தரும்னு சொல்றாங்க. அது ரீச் ஆயிருக்கா மேடம்? நீங்க எல்லாம் வந்து கிராமம் வரலும் போறீங்க, அதனால பெனிஃபிட் ஆயிருக்காங்களா மேடம்? உண்மையிலே இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் அவங்களே நினைக்கிறது இல்லை. ஏன்னா அந்த உரிமை தொகையிலேயே கூட நிறைய விஷயங்கள் வந்து தகுதியானவர்கள் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சிடுறதுனால அப்ப பாதி பேருக்கு வரும், பாதி பேர் வராதவங்களுக்கு எவ்வளவு அதிருப்தியா இருக்கும் இல்லைங்களா? அவங்க நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு வரும் அப்படின்னு. அப்போ எப்பவுமே அப்படித்தானே, ஒரு இலைக்கு நம்ம பாயசம் வச்சுட்டு இன்னொரு இலைக்கு வைக்கலன்னா இன்னொருத்தவங்க கோச்சுப்பாங்கல்ல. அதெல்லாம் வந்து கொஞ்சம் மனது நெருடலான சில விஷயம். ஹிந்தி மொழியில பிரச்சாரம் பண்ணி ரொம்ப வரவேற்பாச்சு. அது எங்களுக்காக சோசியல் மீடியாவில போறதுக்கு 2 லைன் ஹிந்தியில பேசினால இந்த தொகுதியில நீங்க வந்து ஹிந்தியில வாக்கு கேட்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த தொகுதி இல்லையா? मैं धर्मपुरी पार्लियामेंट की उम्मीदवार हूँ. मुझे तो आप आम चिन्ह में वोट डाल के मुझे जितवाएगा. मैं ये धर्मपुरी पार्लियामेंट कॉन्स्टिट्यूंसी का उन्नति के लिए सब कुछ करूंगी. 100% मेरा मेहनत करूंगी. धन्यवाद. धन्यवाद மேடம். மகள்களும் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றாங்க. எப்படி மேடம் இருக்கு? ஒரு இந்த பக்கம் நாங்க பார்த்தோம், அங்க பேட்டி எடுத்து ஒரு பாப்பாரப்பட்டி பக்கம் பிரச்சாரம் பண்றீங்க. எப்படி வந்து அவங்களும் வந்து ஃபீல்ட்ல இறங்கி போல்டா ஒர்க் பண்றாங்க. நீங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தைரியமான விஷயம் என்ன சொல்லுங்க? ஏன்னா ஏற்கனவே நீங்க பேசின ஒரு வீடியோ அந்த சோசியல் மீடியா அந்த கண்டென்ட் ஷேர் பண்றதை பத்தி என்ன சொல்ல வரீங்க பெண் குழந்தைகளுக்கு? பெண் குழந்தைங்க தைரியமா இருக்கணும், எப்பயுமே வந்து விழிப்பாக இருக்கணும். நான் அதுதான் என்னுடைய பெண் குழந்தைங்க சொல்லுவேன். எப்பயுமே பி அவேர் ஆஃப் யுவர் சரௌண்டிங்ஸ். நம்மள சுத்தி இருக்கிறது எல்லாமே நல்லதுன்னு நம்ம நினைக்க முடியாது. ரொம்ப கேர்ஃபுல்லா ஒரு தைரியமா இருக்கணும்ன்றதுக்காக அது என்ன சொல்றது, அசட்டு தைரியம் வேற, தைரியம் வேற, வீரம் விவேகம் எல்லாமே இருக்கணும் அவங்களுக்கு. அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் என் பொண்ணுங்களுக்கு. எதுவுமே வந்து அப்பா அம்மாவுக்கு முதல் மரியாதை ஃபர்ஸ்ட், அது முதல்ல இருக்கணும். அவங்க எங்களுக்கு முதல் மரியாதையை கொடுக்க வேண்டும்ன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால எதுவுமே அவங்க கிட்ட நாங்க அந்த மாதிரி தான் பழகுவோம். ஒரு தாயாவும் இருப்பேன், கண்டிப்பாவும் இருப்பேன், ஒரு ஃப்ரெண்டு, ஒரு தோழியாவும் இருப்பேன். எல்லாமே அவங்க கிட்ட நான் நல்லா பேசுவேன். அதே மாதிரிதான் அவங்க அப்பாவும், அவர் ரொம்ப அது மாதிரிதான் இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க அப்பா தான் எல்லாமே ஹீரோ. எப்படி எல்லா மகளுக்கும் அவங்க அப்பா தானே ஹீரோ, அதே மாதிரி என் மகள்களுக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோ. அவங்க நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால அவங்க வந்து கொஞ்சம் தைரியமான பெண்களாகும். ஆண் பெண் சமத்துவத்துல ரொம்ப அந்த விஷயத்துல நாங்க கரெக்டா இருப்போம். ஆணுக்கு என்ன நீதியோ பெண்ணுக்கும் அதே தான். இவங்க எவ்வளவு ஒழுக்கமா இருக்கணும், அதே தான் ஆண்களுக்கும் அதே ஒழுக்கம் அவங்களுக்கும் இருக்கணும். இவங்க 10 மணிக்குள்ளாடி வீட்டுக்கு வரணும்னா ஆண் குழந்தைங்கள 10 மணிக்குள்ளாடி வீட்டுக்கு வரணும். அப்படிதான் நாங்க வளர்த்து அப்படிதான் நாங்க சொல்லுவோம். பல்வேறு விஷயங்கள், குறிப்பா வந்து பிரச்சாரத்திற்கு மத்தியில் பல்வேறு இந்த தொகுதிக்கு என்ன நாங்க கையில வச்சிருக்க ஒரு திட்டம் என்ன என்பது குறித்து விரிவாக பேசுகிறார் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் ரமேஷ். Taste the Daily.